ஆனால் இப்போ இந்த பாமகவோட பொறுப்பு நடந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன், அதனால் அதில் கருத்து இல்லை. ஒன்று மட்டும், இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அதை வழி நடத்தும்போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரே இடத்துல எங்கள் ஐயாவை 2 பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு இதை செதுக்கும்போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள், கருத்துக்கள் அது மோத தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அது சரியாயிடும். 35 வருஷம் வந்த கட்சி, இது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாயிடும். எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயாவுக்கு தெரியும். நான் ஒரு மகன் போல் அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன். என் மேலே ரொம்ப பேருண்டு. என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்கிட்ட கேட்டதெல்லாம் இருக்குது. இந்த சமூகம் சுரம் அவர் பொதுவாக தான் வந்தார். அவர் வரும்போது சரியாக தான் வந்தார். அவரை காலம் கொண்டு இங்கே சுருக்கி வச்சுட்டுது. அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார், நான் தெளில் மலை கொடுத்தேன், ஒவ்வொன்றா சொல்லி வந்தார் என்னென்ன நடந்ததுன்னு. கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு. அப்படி என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படி இப்போ அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார். நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, ஒரு கட்சி தலைமையே வேற வழி இல்லாமல் தான் அப்படி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ்நாட்டில் அது அப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமானது. இப்போ இப்படி பாருங்கள், இப்போ ஐயா பெரியார் அவர்களை எப்படி பாருங்களேன். ஐயா இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும், எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்கணும், எதுக்கு அம்மா மணியம்மையை திருமணம் பண்ணணும். அப்போ அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை. அது மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் முதல்ல கட்சி ஒரு தலைவர் உருவாகட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம். இங்கே தலைவரே இன்னும் உருவாகலை. அது தலைவனுங்கிற சொல்லுக்கு நீங்கள் சாதாரணமாக இல்லை, நாங்கள் பார்க்குற தலைவன் வேறு, எங்களுடைய தலைவன் வேறு. அப்படிங்கும்போது சும்மா பேர் வேணால் போட்டுக்கலாம். ஒரு படம் நடித்தவொடனே தலைவர்னு போட்டுக்கலாம், நாடால் வந்த மகாராசான்னு பாட்டு வச்சுக்கலாம், எல்லாம் அது செய்யலாம். அது அப்படி இல்லை. தலைவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது. பசி மறக்கணும், தூக்கம் தொலைக்கணும், அவமான ஏச்சு பேச்சுக்களை தாங்கணும். இப்போ என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 136 40 வழக்குக்கிட்ட தொட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், நக்கீரன் அண்ணன் கோபால். அவருக்கு எனக்கு தான் போட்டி நடக்குது. அவர் 200 கிட்ட நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் படியேறாத நீதிமன்ற வாசல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப கடினம். அவமானங்கள், ஏச்சு பேச்சுகள் தாங்கணும். நாங்கள் படித்த தத்துவங்கிறது, தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்திக்கிற தயாராக இருக்காதவன் தலைமை இருக்க தகுதியை பெற மாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுக்கிற தகுதியை பெற மாட்டான். எது ஒன்றையும் இழக்க முடியாத ஒருவன் பெரிதொன்றை அடைய முடியாது. தலைவன் என்பவன் தன்னையே எரித்து கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும். தன்னையே தண்ணீரில் கரைச்சி சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணும். இந்த தகுதியெல்லாம் தேவைப்படுது. சும்மா பேரில் போட்டுக்கிட்டு தலைவன்னா அது